ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரேபியன் ஸ்டைலில் மந்தி பிரியாணி தான். வாங்க எப்படி செய்கிறதுங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க தந்தூரி சிக்கன் மந்தி பிரியாணி. அது எப்படி நம்ம வீட்லேயே ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம். அதுவும் நம்ம கையாலேயே மசாலா அரைச்சி நம்ம பிரியாணிக்குன்னு என்ன பண்ணுவோம், கடையில் மசாலா வாங்குவோம், இல்லை கடையில் பொருட்கள் வாங்குவோம். ஆனால் நம்மளே அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன மசாலான்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, அன்னாச்சி பூ, அப்புறம் கிராம்பரு, அப்புறம் ஏலக்காய் ஒரு 15 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு அண்ட் பிரியாணி இலை. இதுதான் வந்து நமக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸு. இது கூட நம்ம கருப்பு ஏலக்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாணலில் இதை மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து அதை நல்லா காய வச்சுட்டு அது பொடி பண்ணணும். இது கூட நீங்கள் கருப்பு ஏலக்காய், அப்புறம் அந்த லெமன் இருக்குது பார்த்திங்களா, அது லெமன் தோல் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அது டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2 லெமன் தோல் எடுத்து போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி நம்ம நல்லா நைஸாக இதை மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம், அதனால் நைஸாக அரைச்சி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பட்டர் வந்து வானலில் ஒரு ஸ்பூன் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு, பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம்ல, அது நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன். நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஒரு 1/2 லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கேர்டு ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அந்த தனி மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து போடணும். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஒரு சின்ன செடிக்கு வந்து மஞ்சத்தூள் போடணும். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காகவும் பாக்டீரியா இல்லாமல் போகிறதுக்கும் நம்ம போடுறோம். அப்புறம் சிக்கனை நல்லா இதுமாரி நல்லா லெக் பீஸாக வாங்கி கழுவி இதுமாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கணும். பீஸ் போட்டு வச்சுட்டு இந்த மசாலாவில் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பரட்டி வச்சிடணும். இந்தமாரி நல்லா தடவிட்டு நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன், இதுக்கு முக்கியமான தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தான். மந்தி பிரியாணிக்கு தக்காளி வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி தக்காளியே இதுக்கு யூஸே கிடையாது. வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். சரி, ஒரு 4 வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பிரியாணி சட்டின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுமாரி பெரிய பிரியாணி சட்டியில் செய்யலாம், இல்லை குக்கரில் செய்யலாம். நீங்கள் குக்கரில் செய்யலாம். நான் வந்து பிரியாணி செட்டில் தான் செய்கிறேன். பிரியாணி செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 3 வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக நறுக்குனதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா எப்படின்னா ஒரு பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகாய் போட்டு நம்ம பொன்னிறமாக வதக்கணும் பார்த்திங்களா, அதிலே கொஞ்சம் ஆனியன் மட்டும் நம்ம அதில் போட்டு பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை இந்த மட்டும் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுணும். வதக்கி விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, அது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து போடுங்க. அது போட்டுட்டு மந்தி மசாலா அதுதான், அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி சாத்தே பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலாவில் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனில் நல்லா ஏறினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து இருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணணும். எப்படின்னா நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊற்றுவோம்ல, இப்போ 1 கிலோக்கு எவ்வளோன்னு, இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இப்போ நம்ம சட்டியில் செய்கிறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். அதிகமாக ஊற்றினா உங்களுக்கு சாப்பாடு வந்து குழஞ்சிரும். ஸோ வந்து 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் சட்டியில் செய்யும்போது. அதே மாதிரி நாங்கள் வந்து 1 கிலோ செய்கிறனால அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்.
அதுமாரி 2 லெமன் வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்ச லெமன் வெறும் தோலை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி கொதிக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடணும். சிக்கனெல்லாம் நல்லா எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா சிக்கன் வந்து அதிலே போட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சா அது பிரியாணியே ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மந்தி பிரியாணி. ஸோ வந்து சிக்கனை வந்து வேக வச்சு அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரைஸை வந்து அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு அது வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்து தெரியும் பார்த்திங்களா, ஒரு பக்குவம் அது வர அளவுக்கு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, தண்ணி ஓரளவுக்கு வற்றிட்டு இதுமாரி இருக்கும் பார்த்திங்களா, இந்த டைமில் நம்ம தம் போட்டுடணும் பிரியாணி தம் போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுக்கணும். நம்ம வேக வச்சு தனியாக வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு தனியாக பொரித்து இதை மாதிரி எடுத்து நம்ம இப்போ தம் போட்டு இந்த பிரியாணி மேலே வச்சு லைனாக வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வெங்காயம் வந்து நம்ம பொரித்து வச்சுருப்போம்ல, அந்த வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கறி இருக்கும் பார்த்திங்களா, இந்த சுட்ட கறி அடுப்பு கறி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து போட்டுருங்க. சின்ன பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் பட்டரை வந்து அதில் போட்டு நம்ம போடலாம். எங்கள் வீட்டில் அந்த கறி இந்த டைமில் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன கல் எடுத்து நாங்கள் அதில் வந்து பவுல் மாரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா அப்படி பண்ணாலும் டேஸ்ட்டு அதில் தான் இருக்க போகிறோம். ஏன்னா நமக்கு என்னென்னா அந்த பட்டர் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்லேயும் சிக்கன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதாகணும். ஸோ வந்து நாங்கள் வந்து அதை மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் முந்திரி வந்து நல்லா நெய்யில் வதக்கிட்டு அது தனியாக எடுத்து அது வந்து அது மேலே கார்னிஷ்க்கு போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு சுடணும். சிக்கனை நல்லா சுட்டி தனியாக எடுத்து வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும், தந்தூரி ஃப்ளேவரு. அதுமாதிரி ரெடி ஆகிடும். இதுமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அரேபியன் ஸ்டைலில் செய்கிறது. தந்தூரி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ மறக்காமல் ட்ரை பண்ணி நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.